அமாவாசை அன்னைக்கு ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. வெள்ளை பேப்பர்ல பச்சை கலர் பேனா எடுத்துக்கணும். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாயினும் நீங்க அந்த பச்சை பேனாவால எழுதணும். 12 முறை எழுதணும். இத எழுதிட்டு அப்படியே நீங்க பூஜை அறையில வச்சிடணும். இது மட்டும் தான். இத அப்படியே விட்டுருங்க. இத அமாவாசை அன்னைக்கு தான் செய்யணும். அடுத்த அமாவாசை அன்னைக்கு அந்த பேப்பர எடுத்து எரிச்சிடணும். எரிச்சுட்டு அந்த சாம்பல ஊதி விட்டுடணும். இல்லைன்னா அந்த சாம்பல கொண்டு போய் கால் படாத இடத்துல போட்டுடணும். இவ்வளோதாங்க. இந்த பரிகாரத்த நம்ம அமாவாசையில தொடர்ந்து ஒரு ஒரு அமாவாசைக்கும் நீங்க செஞ்சுகிட்டு வரும்போது, நல்ல பலன். அதாவது பணத்தட்டுப்பாடு, நம்ம வீட்ல கல்யாணம் அ கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துருப்போம், இல்ல பொண்ணு பார்த்துருக்கோம். ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை, குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. இப்படி எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல தீர்வா இருக்கு. முக்கியமா கண் திருஷ்டி போகறதுக்கு இது ஒரு நல்ல தீர்வு.